நீ நான் பார்க்க போகிறது 2015 ஆண்டு எக்கனாமிக்ஸ் பாடத்தில் பார்ட் 2 பகுதி ஆக பார்க்க போகிறோம். இதில் இலவச பொருள், பொருளாதார பொருளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இலவச பொருளை பொருள் பார்க்கும்போது பொருளாதார பொருளுக்கு ஒரு உதாரணம் வந்து கல். ஒதுங்கிற சூரிய ஒளி கல்வி. இதுதான் இலவச பண்பு. இது வந்து பொருளாதார பண்பு. அப்போ இதை இலவச பண்பு, பொருளாதார பண்பு. இலவச பண்பத்தில் இருக்கு பண்ட செலவு, அதாவது செலவு வந்து காணப்படும். அதாவது பண்ட செலவு இல்லாததும், அதாவது பணத்தை செலவிடக்கூடியது அப்படின்னா பண்டங்களை மனித தேவை பவனை பூர்த்தி செய்வதற்கு பண்டங்களில் செலவு இல்லாததும் அருமைத்தன்மை, அதாவது அன்லிமிட்டடா நிறைய வளங்களை கொண்டிருப்பது மக்கள் காணப்படுவது அருமைத்தன்மை அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ட செலவு அற்றதுன்றியும் அருமைத்தன்மை அற்றதுமான வளங்கள் இலவச பண்டம்னு சொல்லிட்டாங்க. பொருளாதார பண்டம்னா பண்ட செலவு உடையதும், அதாவது அதுக்கு ஒரு செலவு இருக்கு, செலவு செய்ய வேண்டியது இருக்கு. அருமைத்தன்மை உடையது, அதாவது பலங்கள் குறைவாக காணப்படுது, அதனை பொருளாதார பண்டம் எனப்படுவர். இதுக்கான பண்புகளை பார்ப்போம். இலவச பண்டங்களுக்கு வந்து தெரிவு பிரச்சனை இல்லை, அருமைத்தன்மை அற்றது. அடுத்து வந்து செலவு ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து அதே கல்விக்கு எடுத்த ஆப்போசிட்டாக வரும். தெரிவுடையது, அருமைத்தன்மையுடையது, செலவு உடையது. இதுதான் இலவச பண்டத்துக்கும் பொருளாதார பண்டத்துக்கும் இடையிலான வேறுபாடு. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் கேட்டு வந்தா இந்த மாதிரி எழுதுங்க.
இப்படித்தான் 2015 உள்ள பார்ட் 1ல் உள்ள பகுதியான கேள்வியில் கேட்டிருக்கு. இலவச பண்டத்துக்கும் பொருளாதார பண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் 2 உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்போ நீங்கள் காசு கொடுத்து வாங்கின நம்மளுக்கு பிடிச்ச பொருளை ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. மற்றது இலவசமாக நம்மளுக்கு கிடைக்கிறது பொருளை ஒன்று, அதாவது சூரிய ஒளி, காற்று, அதுகள் ஏதாச்சும் ஒரு உதாரணம். சூரிய ஒளி, காற்று, இல்லாட்டி மழை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்போ ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை பிடிச்ச பொருள்னு வாங்கியிருக்கீங்க. இப்போ நான் மாக்கரோன்னு கையில் வச்சுக்கிருக்கேன். இந்த மாக்கரை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இந்த மாக்கருக்கு ஒரு செலவு இருக்குது. அதாவது இந்த மாக்கர் விலை 140 ரூபா. அப்போ 140 ரூபான்னு ஒரு செலவு ஒன்று இருக்குது. இதை பாவிக்க இதில் உள்ள வளங்கள் குறையும். அப்படின்னா இதில் இருக்க இங்கு குறையும். அதாவது இதில் இருக்க வளம் குறைஞ்சிடும் பாவிக்க. ஆனால் இதுக்கு ஒரு செலவு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பயன்படுத்த அருமைத்தன்மையாகவும் காணப்படுது. இது அருமைத்தன்மைனா வளங்கள் குறைகிறது. வளங்கள் குறைவாக காணப்படுத்த அருமைத்தன்மை சொல்கிறாங்க. இப்போ இந்த பொருளாதார பண்டமான ஒயிட் போர்ட் மார்க்கருக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு பண்டம் ஒன்று செலவு உடனும் அருமைத்தன்மையுடனும் காணப்படேன் அவை பொருளாதார பண்டமும். அது ஒப்போசிட்டா. உதாரணத்துக்கு சூரிய ஒளி எடுத்துக்கிட்டா சூரிய ஒளி இலவசமாக கிடைக்குது. அதுக்கு ஒரு செலவு செய்ய இருக்க நம்ம இல்லை அப்படின்னா செலவு இன்றி. பண்டம் ஒன்று செலவு இன்றியும் அருமை அதில் ஏதாச்சும் பயன்படுத்த வளம் குறையுதா? இல்லை அப்படின்னா அருமை ஆற்றுது. பண்டம் ஒன்று செலவின்றியும் அருமைத்தன்மை ஆற்றதுமான வளங்கள் இலவச பண்டம். இப்போ 3க்கும் பண்புகள் கேட்டால் ஈஸி. அந்த ஏற்கனவே விளக்கத்தில் கொடுத்துருக்க அந்த 2 பண்பும் எழுதி விட்டா சரி. இலவச பொருளாதாரத்தில் 2 பண்புகள் கேட்டால் செலவு இல்லை, மற்றது அருமைத்தன்மை அற்றது, மற்ற அதுக்கு தெரிவு பிரச்சனை இல்லை. அதில் ஏதாச்சும் தெரிவு பிரச்சனை இருக்கா? சூரிய ஒளி ஏதாச்சும் ஒரு தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கா? இந்த சூரியன் தான் நம்மளுக்கு வேணும், இந்த சூரியன் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு தெரிவு பிரச்சனை இருக்கா? இல்லை. வளங்கள் குறைவாக இருந்தால் தான் தெரிவு பிரச்சனை வரும். வளங்கள் குறைவாக இருந்து விருப்பங்கள் நிறையா இருந்தால் தெரிவு பிரச்சனை வரும். ஆனால் தேவை சூரிய ஒளி, விருப்பம் நிறைய இருக்கா? இல்லை, ஒரே ஒன்று தானே இருக்குது. இது பயன்படுத்தினா முடியவும் செய்யாது. அதனால் இது இலவச பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. அடுத்து பொருளாதார பண்டத்தில் பண்புகள் கேட்டால் செலவு இருக்குது, அதே மாதிரி அருமை பிரச்சனை இருக்குது, மற்ற தெளிவு பிரச்சனையும் இருக்குது. இதுதான் இது 2க்கும் வித்தியாசம். 2வது கேள்வி அமைச்சளவு என்ன கருவை விளக்கி அருமை பிரச்சனையுடன் அமைச்சளவு எவ்வாறு தொடர்பு படுகின்றது விளக்குங்க. அமைச்சளவு ஃபஸ்ட்டு அமைச்சளவு என்பதை நம்ம விளக்குவோம். அமைச்சளவு என்பது ஒரு அதிசிறந்த தெரிவின் பொருட்டு இழக்கப்படும் அடுத்த சிறந்த மாற்று பயன்பாட்டு தெரிவின் மெய்ரீதியான பெறுமதி. அதாவது ஒரு அதிசிறந்த தெரிவுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அதிசிறந்த தெரிவின் பொருட்டு இழக்கப்படும் அதிசிறந்த தெரிவின் பொருட்டு இழக்கப்படும் அடுத்த சிறந்த தெரிவு அப்படின்னா அமைச்சளவு சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகிறேன். அமைச்சளவு என்ன கருவி விளக்கி அருமை பிரச்சனையுடன் அமைச்சளவு எவ்வாறு தொடர்புபடுகின்றது என்பதை குறிப்பிடுகிறது. சரியா? அருமை பிரச்சனை, அருமை என்பது வளங்கள் நிறைய இருந்து
வளங்களை விட மனித விருப்பங்கள் அதிகமாக காணப்படுவது. அதாவது மனித விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான உள்ள வள கிடைப்பனவு போதிய அளவு இல்லாதிருத்தல் அருமைன்னு சொல்றோம். அருமைன்னு சொல்றது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னா மனித தேவை விருப்பங்களை எல்லையற்ற மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட வளங்களில் கிடைப்பனவு போதிய அளவு இல்லாது இருத்தல். அதாவது எல்லையற்ற மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட வளங்களின் கிடைப்பனவு போதிய அளவு இல்லாது இருத்தல். அதுதான் அருமைன்னு சொல்றாங்க. அமைச்செலவு என்ன கருவி அருமை பெற்றுள்ளேன்னு அமைச்செலவு விவர தோற்றம் வருது. அருமைன்னு சொல்றது எப்படின்னா ஒரு அதிசிறந்த தெரிவு செய்யறது தான் அமைச்செலவுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது அருமை என்ன அப்படின்னா வளங்கள் குறைவாக காணப்படும் போது வளங்கள் குறைவாக காணப்படும் போது வளர்த்தரட்சி போதிய அளவு இல்லாமை மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய வளர்த்தரட்சி போதியாக இல்லாமையே விருப்பங்களை வளங்களை கொண்டு பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் தெரிவுகள் மத்தியில் தெரிவு செய்ய வேண்டியுள்ளது. அதாவது சொல்றது வளங்கள் குறைவாக காணப்படும் போது எல்லையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு அது சிறந்த தெரிவை மேற்கொள்வதற்கு அமைச்சளவு தோற்றம் பெறுகின்றது. இதுதான் அதுக்கான ஆன்சர். அதாவது அமைச்சளவு தோன்றுவதற்கு அருமை எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றது. அதாவது அது சிறந்த தெரிவின் பொருட்டு இழக்கப்படும் அடுத்த சிறந்த மாற்று பயன்பாட்டு தெரிவின் மெய்ரீதியான பெருமதியை அருமைன்னு கொள்ளப்படும் அமைச்சளவு. இப்போ ஒரு மார்க்கர் இருக்கு, என்கிட்ட ஒரு 10 மார்க்கர் இருக்கு. சேம் டைம் வேற ஒரு மார்க்கர் ஜிக்ஸின்னு ஒரு மார்க்கர் ஒன்று இருக்கு. இந்த மார்க்கர்ல அது சிறந்த தெரிவு இந்த 10 தான். சரியா? அதுக்காக மாற்று பயன்பாட்டு தெரிவு தான் இது. ஒரு அது சிறந்த தெரிவின் பொருட்டு அதற்காக இழக்கப்படும் அடுத்த சிறந்த மாற்று பயன்பாட்டு தெரிவின் மெய் ரீதியான பெருமிதம். இந்த மார்க்கர் கொண்ட மெய் ரீதியான பெருமிதம் தான் அமைச்செலவுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து அருமைன்னா எல்லையற்ற மனித விருப்பங்களுடன். அதாவது மனித விருப்பங்கள் நிறைய இருக்கு. சரியா? எல்லையற்ற மனித விருப்பங்கள் நிறைய இருக்கு. அதை பூர்த்தி செய்ததுக்கு வளங்கள் நம்ம நாட்டுல குறைவா தான் இருக்கு. இதைத்தான் அருமைன்னு சொல்றாங்க. விருப்பங்களை விட வளங்கள் குறைவாக காணப்படும், அதைத்தான் அருமைன்னு சொல்றாங்க. அதாவது இந்த குறைவா இருக்க வளங்களை வச்சுக்கிட்டு நிறைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகளை சரியா அது சிறந்த ஒரு உற்பத்தியை கண்டுபிடிக்கிறது. அந்த தேவைகளை வச்சு அது சிறந்த ஒரு உற்பத்தியை கண்டுபிடிக்கிறது தான்
அமையச் செலவும் அருமையுடன் தொடர்பு படுகின்ற விதம் குறிப்பிட காட்டப்பட்டுள்ளது. நிகழ்கால நுகர்வை குறைத்துக் கொள்ள தயாராக உள்ள நாடுகளின் பொருளாதாரம் துரித வளர்ச்சி அடைய முடியும் என்பதை உற்பத்தியாளர் தகவலை பயன்படுத்தி விவரிக்குக. அதாவது இதுல காட்டணும் நிகழ்கால முதலீடும் நிகழ்கால நுகர்வும் பத்தி இதுல காட்டணும். வரல காட்டி நிகழ்கால நுகர்வு நிகழ்கால முதலீடு. நிகழ்கால நுகர்வுன்னு சொல்றது நிகழ்காலத்துல வளங்களை நுகர்வு செய்யறது தான் நிகழ்கால நுகர்வுனும். நிகழ்கால முதலீடுனா நிகழ்காலத்துல வளங்களை முதலீடு செய்யறது, அதாவது வளங்களை சேமித்து வைத்துக் கொள்றது நிகழ்கால முதலீடுன்னு சொல்றாங்க. நிகழ்காலத்துல நுகர்வுக்கும் நிகழ்கால முதலீடுக்கும் அட்டவணை இருக்கு. நிகழ்கால நுகர்வுக்கு நிகழ்கால நுகர்வுன்னு சொல்றது பண்டம் ஒன்றின் வளங்கள் நிகழ்காலத்து நுகர்வுக்கு அதிகமாகவும் முதலீட்டுக்கு குறைவாகவும் காணப்படுது. இதுல எதிர்கால பொருளாதார வளர்ச்சி குறைவாக அதிகரிக்கும். அடுத்து எதிர்கால வளர்ச்சி குறைவாக அதிகரிக்கும். அதேதான் வளங்கள்
இதுதான் எதிர்கால வளர்த்துருச்சு. தான் 3 கேள்விக்கு ஆன்சர். ஒரு உற்பத்தி அடுத்த கேள்வினா அது ஒரு உற்பத்தி எழுத்தாகவோ இல்லை என்பதில் சகல புள்ளிகளும் பொருளாதார வினைத்திறன் தொடர்பில் சமமானவையா? விடையினை விளக்குக. பொருளாதார வினைத்திறன் பொருளாதார வினைத்திறன் என்று சொல்லப்படும். ஒன்று உற்பத்தியில் வினைத்திறன், மற்றது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன். ஓகேவா? உற்பத்தியில் வினைத்திறன் சொல்றது குறைந்தளவு வளங்களை பயன்படுத்தி உச்சமான உற்பத்தியை பெற்றுக்கொள்வது ஆகும். அதாவது குறைவா இருக்கிற ஒரு வளம், அதாவது குறைவாக காணப்படுகின்ற எப்படின்னா அருமைத்தன்மையாக உள்ள வளங்களை பயன்படுத்தி கூடியளவு விளைச்சலை பெற்றுக்கொள்றது தான் உற்பத்தியில் வினைத்திறன்னு சொல்றாங்க. அதாவது சிறிய உள்ளீடுகளை பயன்படுத்தி பெரிய வெளியீடுகளை பெற்றுக்கொள்வது உற்பத்தியில் வினைத்திறன். ரெண்டாவது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்னா பண்டம் ஒன்றின் வளங்களை சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்வதுமான மற்றும் விரும்பத்தக்கதுமான உற்பத்திகளை உற்பத்தி செய்வது இங்கு காணப்படும். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்னு சொல்றாங்க. ரெண்டாவது இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை வச்சுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலை வச்சுக்கிட்டு இதில் உள்ள மாஸ்டர்
இப்போ 2 காலத்தோட தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். மாஸ்டர் வந்து சரியா உற்பத்தி விளைத்திறனை வச்சுக்கிட்டு அப்படின்னா ஒரு வளத்தை கூட வீணடிக்காம சரியா ஒரு பயன்பாடை கூட சும்மா வீணடிச்சு செய்யாம அவருக்கு கொடுக்க வேண்டிய முழு சப்போர்ட்டையும் கொடுத்து எல்லா எனர்ஜியும் கொடுத்து தன்னுடைய எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் இறக்கி அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 மீன் பொரிக்கணும் அல்லது ஒரு நாளைக்கு 50 கோழி பொரிக்கணும். அதுவும் அல்லாட்டி 50 மீனையும் 25 சிக்கனையும் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்ய முடியும். சரியா? இதுதான் உற்பத்தியில் வினைத்திறன்னு சொல்றாங்க. சரியா? அதே வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்னு சொல்றது வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு பீச்னு வச்சுக்கிட்ட. சரியா? உதாரணத்துக்கு ஒரு பீச். இந்த பீச்சில் பொதுவாக ஃபிஷ் மட்டும்தான் விற்பனை ஆகும், சிக்கன் விற்பனை ஆகாது. ஃபிஷ் மட்டும்தான். அதாவது பீச்சில் எல்லாரும் செந்தையில் எல்லாருக்கும் விருப்பமானதாகவும் சரி, எல்லாரும் ஆசைப்படுறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பிரசித்தி பெற்றதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஃபிஷ் தான் வாங்குவாங்க. சரியா? ஆனால் செஃப் ஒரு நாள் அங்கே போகிறாரு, அங்கே போயிட்டு ஒரு கடை ஒன்று திறக்கிறான்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஃபிஷ் கடை தான் திறப்பாங்க. ஆனால் இவர் என்ன திறந்துருக்காரு? சிக்கன் கடை திறந்துருக்காரு. சிக்கன் பிஸ்னஸ் ஒன்று. சரியா? சிக்கன் பிஸ்னஸ் திறந்தனால இவருக்கு அங்கே பிஸ்னஸ்ஸே போகல. சரியா? அப்போ இதில் இன்னைக்கு மார்ஜினல் பெனிஃபிட், அதாவது எல்லை வருமானம் அப்படின்னா மார்ஜினல் பெனிஃபிட்ஸ்னா எல்லை நன்மை இருக்கிறது வந்து ஃபிஷ். மார்ஜினல் பெனிஃபிட் இல்லாததாக காணப்படுவது வந்து சிக்கன். அப்போ இங்கே வள ஒதுக்கீட்டு வினைத்திறனாக காணப்படுவது ஃபிஷ். அப்போ மக்களால் விரும்பப்பட்டது ஃபிஷ். என்ன கேள்வி? ஒரு உற்பத்தியால் தகுதி எல்லையின் மீதுள்ள சகல புள்ளிகளும் பொருளாதார வினைத்திறன் தொடர்பில் சமமானவையா? பொருளாதார வினைத்திறன்ல தான் 2 வகைப்படுது, உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். சரியா? எல்லாம் சமம்னு சொல்றது வந்து உற்பத்தி வினைத்திறன் வேணா சொல்லலாம். ஆனா வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்ல ஒரு உற்பத்தியை அதிகரிக்கணும்னா இன்னொரு உற்பத்தியை குறைச்சி தான் ஆகும். அதாவது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்ல ஒரு உற்பத்தியை கூட்டணும்னா இன்னொரு உற்பத்தியை குறைச்சி தான் ஆகும். இல்லாட்டி உற்பத்தியில் வினைத்திறன்லையும் சரியா எல்லா உற்பத்தியும் சமயம் இல்லை, ஏதாச்சும் ஒரு உற்பத்தி தான் அதிகமாக காணப்படுது அப்படின்னா அதுதான் எம்பி. மார்ஜினல் பெனிஃபிட்னா அது வந்து ஃபிஷ் மட்டும்தான். இப்போ சவுண்ட் இல்லை. இதில் எடுத்துக்கிட்டாலும் இதில் 50 ஃபிஷ் 25 சிக்கன், இதில் 50 போட்டுக்கிட்டு 60 ஃபிஷ் ஆக்கணும்னா கண்டிப்பாக சிக்கன் அளவு குறைச்சி தான் ஆகணும் ஒரு நாள். இப்போ 60 ஃபிஷ் செய்யணும்னா 10 சிக்கனை குறைச்சி தான் ஆகணும். அப்போ 15, 60 ஃபிஷ்க்கு 15. இதுதான் 2015 உள்ள பகுதி ஆனால் உள்ள கேள்வி பாட்டு.